ஹாய் ஃப்ரெண்ட், நாங்கள் இன்றைக்கி பார்ப்போம் எப்படி ஹேண்ட்ஸோண்ட கூராக்குண்டு, அதாவது ஷாஃப்ட் பண்ணு. அதுக்கு நாங்கள் ஃபைல், அதாவது அறம் வந்து 2 எடுத்துக்கொள்ளணும். 2 என்ன, இந்த அறம் வந்து நான் காட்டுறது வந்து பழைய அறம் உண்டு, தேஞ்சது. அது வந்து எங்களோட பல்ல சைஸ் பண்ணதுக்கு. இது நல்ல அறம், இது வந்து நாங்கள் ஷாஃப்ட் பண்ணதுக்கு எடுக்கு. இதில் நல்லா கூராகி, இது வந்து பல்லு, அதாவது பற்கள். இந்த ஹேண்ட்ஸோட வந்து பற்களை நாங்கள் எப்படி ஷாஃப்ட் பண்ணு. எங்கள்கிட்ட 3 வகை வாளிக்கு, அதாவது ஹேண்ட்ஸோ 3 வகையிலேக்கு. என்னாண்டா இது வந்து பல்லு வந்து கொஞ்சம் பெருசி, இதை வந்து ஒரு ஸ்டைலில் நாங்கள் தீட்டுவோம். அடுத்த 2ம் வந்து சாதாரண சைஸ் ஒன்று இருக்குது, அதுவும் வந்து தீட்டுறதுக்கு வந்து இதில் தீட்டின மாதிரி, இப்போ நான் நேரத்தோட காட்டினத்தில் தீட்டின மாதிரி தீட்டலை. இது வந்து நல்லாவே சிரிச்சு, இது வந்து தீட்டு கொஞ்சம் சிரமம். நாங்கள் அதுக்கேற்ற வழியல், அதாவது பொசிஷன்களை மாற்றி செய்த. ஏதாவது வேறு ஐடியாக்கள் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியுமா நிகழ்னால் அதை கொமாண்ட் பண்ணுங்கள். நானும் அதை படிக்கிறதுக்கு என்னாண்டா புதிய ஒன்று படிக்கணுன்னா சரி ஆசை. இது வந்து சாதாரண சைஸ். இதோட வந்து நான் இது பல்ல சமைச்சி, நான் வந்து கடைசியாக இக்கிய வீடியோவில் வந்து இந்த பல்ல சமைக்கியத்தை தான் போட்டேன். ஆனால் நேரத்தோடு வந்து இதில் பல்லு கொஞ்சம் நல்லாவே தேஞ்சிந்து. இப்போ நாங்கள் வந்து இந்த சின்ன வாழை எப்படி செய்துன்னு பார்ப்போம். நாங்கள் வந்து ஒரு பொருத்தி ஒன்றில் வந்து பொருத்தி கொண்டு, அதாவது ஜி கிளாம்பையும் போட்டு கொஞ்சம் டைட் பண்ணி நல்லா சப்போர்ட்டுக்கு ஒரு பலகை துண்டு ஒன்றை வச்சு தான் அதுக்கு மேலே நாங்கள் இதை டைட் பண்ணு சும்மா ஷேப்பாக ஈக்கணும். இப்போ இதோட வந்து பல்லில் ஒரு ஏங்கல் சைட் ஒன்று ஈக்கி, அந்த ஏங்கல் சைட்டை நாங்கள் கண்டுபிடிச்சி என்ன சைட்டுக்கு நாங்கள் இதை வைக்கணுமெண்டு, அதாவது எங்களோட அறத்தை அதை பார்த்து அதே சைட்டில் தான் நாங்கள் தீட்டி கொண்டு போகணும். தீட்டச்சல இது வந்து கொஞ்சம் மேங்கலாக தான் தீட்டு. நான் நேராக வச்சு தீட்டேலா, நேராக வச்சு தீட்டத்துக்கு வந்து இது போதா, பல்லு வந்து அவ்வளவுக்கு சிரிச்சு. இந்த மாதிரி ஏங்கலுக்கு வந்து தீட்டி கொண்டு போகிறேன். பொதுவாக வந்து இது மாதிரி எல்லா பல்லையும் தீட்டி கொள்ளணும். ஒரே ஸ்பீட், ஒரே அளவு மாதிரி ஷாமா ஒரு 3 4 எண்ணல். 3 இல்லை 3 4 4 கிட்டத்தட்ட மிஸ் ஆகும். அந்த மாதிரி அப்படி நான் அது சும்மா டிமோவாக காட்டு. இந்த அந்த மாதிரி ஃபுல்லாக விளைவிக்கணும் அந்த சைட்டை. என்னாண்டால் எல்லாம் ஃபுல்லாக போடுவேன்னு என்னால் மிச்ச நேரம் போகிற. என்னாண்டா 3 வாளிக்கு 3 வாழையும் விளங்கப்படுத்தணும். அப்படி என்ன சரி தேவைப்பட்டன என்னால் தனித்தனியாக அப்படி கொமெண்ட் பண்ணுங்க. தேவையான என்னால் நாம் வந்து அதை வேறு பிரித்து வீடியோவாக போடுவேன். இப்போ நாங்கள் அடுத்த சைட்டுக்கு மாற்றணும். மாற்றினது என்னால் எங்களுக்கு விளங்கி இந்த சைட்டுக்கு என்ன மாதிரி இந்த எங்களுக்கு எங்களோட அறத்தை திருப்பி கொள்ளணுமெண்டு நாங்கள் அந்த மாதிரி ஷேப்பாக வச்சு, இது ஃப்ளட் பொசிஷன் தான் நீக்கி நாங்கள் தான் ஏங்கல் ஆகிக்கொண்டு, நாங்கள் எங்களோட அறத்தை ஏங்கல் பண்ணி கொண்டு தான் நாங்கள் தீட்டு. அட பல் என்ன மாறலன்னு பார்த்து எந்த சைட்டுண்டு அதுக்கு பிறகு ஒன்றொண்டாக தீட்டி கொண்டு வரணும். இதுவும் வந்து எல்லாம் இந்த ஒன்றுடாமல் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னாண்டா எல்லாமே போடுறது கஷ்டம், மிச்சம் டைம் போகிற. அதால் நான் வந்து இந்த வீடியோவை சுருக்கி தான் போடு. இந்த மாதிரி இந்த சைட்டை வந்து எல்லாம் ஒழுவிக்கி காட்டின மாதிரி எங்களை பார்த்து
அறத்தை தேய்க்க தனிக்கு. அதுக்கு பிறகு இதை வந்து கொஞ்சம் சென்ட்ரல் பண்ணி என்னான்னு கேட்டால் ஒட்டிக்கிறதுக்கு அதை நாங்கள் சப்போர்ட் ஒன்று அடிச்சிக்கி தானே இதில் வயசில் அது. இப்போ நாங்கள் இதை வச்சு இந்த ஆணி இது வந்து ஸ்க்ரூப் ஆணி தான் எடுத்தி. ஸ்க்ரூப் ஆணியில் வந்து இதோட தலையில் அதாவது தலையில் வந்து சின்ன ரவுண்ட் ஒன்று மாதிரி அந்த ரவுண்டாக வச்சு தான் அடிக்க போகிற பல் எங்களுக்கு தேவை. ஒரு பல் உயர வேண்டால் அடுத்த பல்ல பனிய. அது வந்து வாழை நீங்கள் பார்க்கச்செல்லாம் உங்களுக்கு வாழை விலங்கு ஒன்று வளைஞ்சிக்கி மாதிரி, அடுத்த சைட்டுக்கு வந்து இங்கே வளைஞ்ச மாதிரி. அதாவது நான் அது வேறு இதில் காட்டுவேன். சின்னத்தில் விளங்காதது, ஆனால் நீங்கள் கண்ணை வச்சு பார்த்தால் உங்களுக்கு விளங்கும். நுணுக்கமாக பார்த்தா விளங்கும். ஒன்று வளைச்சல், ஒன்று ஒரு சைட்டுக்கு. இந்த மாதிரி ஒன்றுட தட்டணும், ஒரே ஸ்பீடில் தட்டணும். இது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக பெருசாக தட்ட அவசியம் ஒன்றும் இல்லை, சும்மா சாஃப்டாக தான் தட்டு. என்னன்னு கேட்டால் இது சின்ன பல். இந்த மாதிரி எல்லா பல்லுகளையும் தட்டணும், ஒட்டு உண்டு. சாதாரணமாக 40 பல்லுந்த 20 பல்லுக்கு தான் தட்டிப்படுது. அதுக்கு பிறகு அதை கலட்டி அதோட அடுத்த சைட்டு வச்சு நாங்கள் அடித்த பல்லுக்கெல்லாம் அடுத்த பல் நாங்கள் விட்ட பல்லுக்கு இந்த சைட்டுக்கு வச்சு அடிக்கி. அப்போ எங்களோட பொருத்தி கொள்வோம். இதுக்கு நாங்கள் இதுக்கு ஷெல்லுக வந்து பல்ல சமைக்கிண்டு. இது வேறு இதுகெல்லாம் என்ன ஷெல்லுண்டு பெருசாக தெரியா. நாங்கள் பொதுவாக செல்லு பல்ல சமைச்சிக்கோறண்டு. சிங்கள மொழியில் ஹெல் என்றால் தெத்தி வைக்கிண்டு தான் செல்லு. இது நாங்கள் விட்ட பல்ல நாங்கள் இந்த பக்கத்துக்கு மடிக்கி. இது மாதிரி அடுத்த தீர்லையும் வந்து விளங்கப்படுத்து. எல்லா வாளுக்கும் வந்து அந்த மாதிரி வைக்கணும். இது கையில் வந்து இந்த முறைக்குத்தான் இப்போக்கி நாங்கள் சமைச்சி வச்சு. இது பொதுவாக வந்து நாங்கள் தீட்டி தானத்தை போகிறோம் கொஞ்சம் நேரக்கு ஆகு மாதிரி. ஆனால் இந்த மாதிரி என்னை கையை பார்த்தால் அந்த மாதிரி ஆகு. அதுக்கப்புறம் நாங்கள் தட்டி இந்த மாதிரி ஏங்கல் பண்ணி கொள்ளணும். அப்போ தான் குவாலிட்டியாக வெட்டிப்படுது. இப்போ நாங்கள் அதை ஒளிவிப்போம். இப்போ அடுத்த இதை பார்ப்போம். இது குவாலிட்டியாக வார இது நான் மிச்ச நேரத்துக்கு பிறகு ஃபினிஷ் ஆக்கிட்டு எடுத்த இது. இந்த பல் வந்து இது அடுத்தது. இது வந்து பல் பெருசாகி இதை நான் அடுத்த பொசிஷன். இதை பல்லெல்லாம் ஒரு நேரக்கு சமைக்கணும். அதுக்காகத்தான் நான் அந்த சின்ன 2 அறம் ஒன்று ஒன்று கொஞ்சம் பழைய அறம் எடுக்க சொல்லி அதால் இப்படி கையால் பிடிச்சி அப்படி தள்ளிக்கொண்டு போகிறேன். தள்ளிக்கொண்டு போக எங்களுக்கு விளங்கிய எங்களோட பல்லுகள் வந்து பல்லை பார்த்தா பல்லில் சில இந்த உரைப்பாட்டு இல்லாத மாதிரி. அப்போ அது எல்லாம் ஒரே லெவல் வரங்காட்டியும் அந்த மாதிரி செய்யுது. அந்த மாதிரி செஞ்சால் எங்களுக்கு இதில் பார்த்தா விளங்கும் உறைஞ்சிக்கியது உரைப்படாதது. அப்போ அந்த பல் கொஞ்சம் கட்டை. சாதாரணமாக ஒரு 2 பல் அப்படி இப்படியானதுக்கு இனி அது ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. அதுக்கு போகிற நாங்கள் இந்த இதில் பல்ல சமைச்சிக்குறோம். இதில் பார்க்கணும் ஒன்று பனியை இருந்தால் இல்லை எங்களுக்கு விளங்குது 2வது தான் பனி வைக்கிய மாதிரி. அப்போ நாங்கள் 2வதுலேருந்து தான் போகிறோம், 1வதுக்கு போகல. 1வது அடுத்த சைட்லேருந்து தான் வரணும். அப்படி வச்சு ஒன்றா பல்ல தட்டி போகிறேன்.
இந்த மாதிரி எல்லா பல்லுகளையும் தட்டணும். இதுவும் அப்படித்தான். 40 வள்ளி இந்த என்னால் 20 வள்ளி தான் தட்டிப்படும். அடுத்த 10 அடுத்த சைடு திருப்பி அடுத்த 10. இப்போ நாங்கள் முதலாவது விட்டு முதலாவதுலேருந்து போகிறேன். இது ஷேப்பாக பலகைக்கு மேலே வச்சுக்கொள்ளணும். ஏனென்றால் மிச்சம் வளையப்படாது, கொஞ்சம் சாட வளையத்தான் வேணும். இதுவும் முதல் வீடியோவில் காட்டின மாதிரி தான். ஃபஸ்ட்டு காட்டின வால் மாதிரி தான். இது இப்போ நாங்கள் வளைச்சதே போகிற இதால் கண்ணை வச்சு பார்க்கணும். ஏன்னாண்டா கண்ணை பார்த்தா எங்களுக்கு இதில் எங்கேயாரி ஒரு இடம் வளைச்சல் மாதிரி விளங்குனால் அந்த அவர்தான் கொஞ்சம் மார்க் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் அடுத்த சைடால் தட்டணும், கொஞ்சம் நேரம் வர. ஆனால் இதில் அப்படி வளைஞ்சி இல்லை காட்டத்துக்கு. என்னடா கையலால் நேரவாக்க போகிறல, நாங்கள் தட்டியே தான் நேரவாக்கணும். மானியால் கூடுதலாக தட்டினா கொஞ்சம் வளையும். அப்போ கொஞ்சம் அடு சைட்டில் இருந்து தட்டினால் அது சரி வர. இப்போ நாங்கள் இதை அறம் பிடிக்கிய இது நாங்கள் ஏங்கல் பண்ணி வச்சுக்கொண்டே செஞ்சால் மாதிரி தேவையில்லை, நேராக வச்சுக்கொண்டு செய்யலும். காரணம் இது ஷோகா எங்களோட அறத்தை உள்ளுக்கு போடலும். இந்த மாதிரி ஒரே ஸ்பீடுக்கு பொதுவாக அறம் முன்னுக்கு மட்டும்தான் தள்ளுக, பின்னுக்கு தள்ளுக இல்லை, பின்னுக்கு இழுக்கு இல்லை. அது எங்களுக்கு சும்மா இயல்பில் தூக்கி எடுத்து படுத்து நான் செய்த நேரத்துக்கு எங்களுக்கு அது அந்த மாதிரி செஞ்சு படாது. ஆனால் தேய்ச்சி கொண்டு இழுக்கப்படாது, முன்னுக்கு மட்டும்தான் தள்ளணும். அது தியேரி, பின்னுக்கு இழுக்க இல்லை. ஆனால் நாங்கள் செஞ்சு கொண்டு போச்சால் அப்படி இல்லை, பின்னுக்கும் கொஞ்சம் படுது. இந்த மாதிரி இப்போ நான் பெரட்டி அடுத்த சைட்டே எல்லா பல்லும் 40 வள்ளி இருந்தேன்னா 40 வல்லையுமே தீட்டிக்கோறேன். அந்த சைட்டாலே 40 வல்லையும் தீட்டு, இந்த சைட்டாலேயும் தீட்டு. நாங்கள் இதில் பல்ல லெவல் பண்ணிக்கி அடுத்து பல்லடை பல்ல திருப்பி, அதாவது நாங்கள் தெத்தியண்ட அதை தெத்தியன்னா பல்ல சமைச்சிக்கி, மூணாவது இதை தீட்டிக்கி. அப்போ அந்த வீடியோ அந்த இது ஒழிஞ்சி இந்த இது நான் காட்டின இந்த பெஸ்ட்டில் காட்டின இந்த வால் தான். அந்த வாழை இது அது நான் காட்டின சமைச்ச பிறகு இது சமைக்க சில இடங்களில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இதில் பற்கள் பொதுவாக நல்லா செரிச்சு. இந்த இது இப்போ நாங்கள் இதாக்கின இந்த இப்போ தீட்டின மாதிரி இதை எங்களுக்கு ஃப்ளட்டாக, அதாவது நேராக வச்சு தீட்டலாம், ஏங்கல் பண்ணி கொண்டு தான் இதை தீட்டணும். என்னண்டா அவ்வளோக்கு பல் சிரிச்சு. இந்த இடத்துல சின்ன பல் ஆகிக்குது, அதுலேருந்து கொஞ்சம் பெருசாக காட்டுது. என்னண்டா இது தீட்டி ஃபோல்டான பல் உண்டு. அதாவது இது நான் ரெப்பியாரோடு தான் பண்ணேன். இந்த பல்லெல்லாம் ஒரு சைஸுக்கு கிட்டத்தட்ட 100க்கு 100 செய்யலாம். கிட்டத்தட்ட இந்த எங்களுக்கு யூஸ் பண்ண இடத்துக்கு சமைக்கிறதுக்கு இதுதான் ஐடியா. அதால் இதே நாங்கள் தீட்டிக்கோறோம். இந்த இடத்துல பார்த்தால் இந்த இடம் சிரிச்சு, சில இடங்கள் வித்தியாசம். அதை நாங்கள் இதுவும் ஃப்ளட் பொசிஷனே தான் நீக்கி, ஏன்னா நான் நேரவாக்கி வச்சில்ல. அந்த மாதிரி எங்கட இதை நான் தேக்கி மாதிரி எல்லா பல்களையும் தேய்ச்சிக்கொள்ளணும். நாங்கள் பார்க்கணும் இதில் ஒரே ஸ்பீடு தேய்ச்சாலும் மிஸ்டேக் இல்லை, எப்படி தேய்ச்சாலும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. வெட்டிப்பட்டு ஒரு லெவலுக்கு எல்லா பல்லும் ஒரே லெவல் ஆண்டு பார்த்துக்கோங்க. சிலது 5ல் சரி வரும், சிலது 10ல் சரி வரும்.
அந்த மாதிரி தான் இது. என்னடா பல் வந்து சீருமை இல்லை. உங்களுக்கு வந்து இந்த பொசிஷன் இல்லாமல் வேறு என்ன பொசிஷனுகளை என்ன ஐடியாவில் இதுன்னா கொமெண்ட்டில் கட்டாயம் சொல்லுங்க. என்னான்னு கேட்டால் இதை விட லேசான முறையில் ஈக்கும். நாங்கள் யூஸ் பண்ண முறையை தான் நாங்கள் காட்டினேன். ஆனால் எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. இது நாம் வந்து எல்லாத்தையும் தீட்டி இந்த இடத்துல வந்து வச்சுக்கி அடுத்த கொஞ்சம் தீட்டணும் இந்த பக்கத்தை. அந்த ஈக்கி അവിടെ മറങ്ങാടി தான் தீட்டிக்கி மினுங்கி கொண்டிக்கிய இடம் மறங்காட்டியும் அடுத்த கொஞ்சம் தீட்டணும். தீட்டுன்னா இதில் பல்ல சமைக்க ஒரு லெவல் பண்ணி எல்லாம் ஒரே லெவலுக்கு மாதிரி ஓண்டு ஒரு மாதிரி இருந்தது. அந்த அவடத்தில் ஆனது இங்கிலிக்கிறது நல்லாவே சரிச்சு. என்னண்டா எல்லாமே தேஞ்சி இது காலத்துக்கும் வந்து தீட்டாத வால். அதை ரிப்பேர் பண்ணி நாங்கள் இதை யூஸ் பண்ணது தான் இப்போ போகிறோம். ஆனால் இதோட பல்லும் வந்து இந்த மாதிரி நார்மலாக தான். இப்போ நாங்கள் அந்த பேலன்ஸான கொஞ்சத்தையும் தீட்டுவோம். தீட்டி அந்த பக்கம் அப்படியே ஒழுவிக்கணும். காணுது இவ்விடத்தில் வந்து இந்த இடம் வரங்காட்டி நல்ல இது நான் ஸ்பீடாக போச்செல்லாம் கொஞ்சம் கிளியரான கொஞ்சம் அப்படி அந்த வித்தியாசமாக காட்டுமா. நான் கொஞ்சம் நேரம் வச்சு கொண்டிக்கச்சல அது லெவலாக தான் நீக்கி எங்களுக்கு பல் கூட உயரவனேனால் நான் அந்த காட்டின சிஸ்டத்துக்கு வந்து மேலால் அறத்தை கொண்டு போயிடும். அறத்தை கையால் பிடிச்சி ஒஷக்கால் கொண்டு போனதானே பல்லோட லெவல் பண்ணுறதுக்கு. இப்போ நாங்கள் அடுத்த பக்கத்தை அந்த மாதிரி சைட்டை மாற்றி அடுத்த பக்கத்தை நாங்கள் ஷாஃப்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து ஆயில் பூசி இந்த ஷாஃப்ட் பண்ணினாலும் பரவாயில்லை. சிலவங்க வந்து ஆயிலும் பூசி தான் இதாப்பாங்க. நானும் பூசி இதாக்கு சில நேரம் அறத்துக்கும் நாங்கள் பூசிய பல்லுக்கும் வந்து ஆயில் குழம்பு ஊற்றி அதுக்கு பிறகு என்னடா ஆயிலை ஊற்றினா நான் இடத்துல ஊற்ற போனேன்னா உங்களுக்கு அந்த லைட் வெளிச்சம் பட்டு அது சரியாக கிளியராக காணல. ஸோ மினுக்க தன்மை கூடு. அதால் வந்து நான் இந்த ஆயிலை ஊற்றல. இந்த பல்லையும் வந்து சமைச்சிக்கொண்டு வரேன் இந்த சைட்லேருந்து. இதில் வந்து 40 பல்லியும் தான் 40 பல்லியும் தீட்டி ஒளிவிக்கணும். ஏனென்றால் அதையெல்லாம் காட்டுறதுக்கு வந்து டைம் வந்து வேஸ்ட் ஆகும். நாங்கள் வந்து தீட்டி ஒளிஞ்சதுக்கு பிறகு அந்த பல்லை சரி செய்யலும். அதாவது நாங்கள் ஆணியை வச்சு அடித்து ஒரு பல் விட்டு ஒரு பல் தட்டி செஞ்சு தானே அது மாதிரி செய்யலும். அப்போ இந்த வீடியோ நான் முடிச்சுக்கோறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.